ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பேக் ஃபுட் டிஃபென்ஸ் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஹுக் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு grip பற்றி சொல்லும்போது பாட்டம் ஹேண்ட் வந்து லூஸாக பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன், டாப் ஹேண்ட் டைட்டாக பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பேக் ஃபுட்டில் ஆடும்போது நீங்கள் புல் ஹுக் ஆடும்போது பாட்டம் ஹேண்டு நல்லா டைட்டாக பிடிச்சா தான் ஃபுல் ஹுக் நீங்கள் அடிக்க முடியும். டாப் ஹேண்ட் எப்பயும் போல் நீங்கள் பிடிக்கலாம், பட் ஃபுல் ஹுக் அடிக்கும்போது பாட்டம் நல்லா ஹேண்ட் வந்து நல்லா டைட்டாக பிடிக்கணும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட் வீடியோவில் சார் சொன்னார், இந்த மாதிரி பாட்டம் ஹேண்ட் லூஸாக பிடிக்கணுன்ட்டு நீங்கள் லூஸாக அடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட் ஃபுட் ட்ரைவ் டிஃபென்ஸ்லாம் ஆடும்போது தான் நீங்கள் பாட்டம் ஹேண்ட் லூஸாக பிடிக்கணும். ஃபுல் ஹுக் அடிக்கும்போது நீங்கள் பாட்டம் ஹேண்டு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணால் தான் நீங்கள் அடிக்க முடியும். அதனால் இந்த பாட்டம் ஹேண்டில் எல்லாம் நீங்கள் அடிக்க முடியும். அதனால் பாட்டம் ஹேண்ட் டைட்டாக பிடிச்சிக்கணும் பேக் ஃபுட் நீங்கள் ஆடும்போது. இப்போது நான் பேக் ஃபுட் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் நிற்கும்போது ஆஃப் ஸ்டெம் லெக் ஸ்டெம் கார்டு எடுத்து நிற்பீங்க. இப்போது பால் வந்து உங்களுக்கு ஆடி காட்டுறேன். உங்களுக்கு பாடி லைனில் வந்துச்சுன்னா பால் வந்து நீங்கள் பேக் ஃபுட்டில் போயிட்டு டிஃபெண்ட் தான் பண்ணணும். அந்த பாலை நீங்கள் ஃபுல் ஹுக் அடிச்சிங்கன்னா அவுட் ஆகிடுவீங்க. அதனால் அவே ஃப்ரம் த பாடி, இப்போ பால் ஷார்ட்டாக பிச் ஆகி அவே ஃப்ரம் த பாடி இப்படி வரும்போது நீங்கள் ஃபுல் ஹுக் அடிக்கலாம். அதேமாதிரி பால் பிச் ஆகி டுவர்ட்ஸ் ஆஃப் ஸ்டம் இந்த சைடில் போகும்போது நீங்கள் இந்த மாதிரி ஷாட்லாம் ஆட முடியும். பாடி அவே வித் த பாடி உங்களுக்கு வரும்போது பாடி லைன் வரும்போது பேக் ஃபுட் டிஃபென்ஸ் தான் ஆட முடியும். நீங்கள் அதை போய் புல் அடிச்சிங்கன்னா மேலே கொடையாயிடும். அதனால் அந்த ஷாட் நீங்கள் போகக்கூடாது. அதனால் பேக் ஃபுட் எப்படி ஆடணும்னு இப்போ சொல்லி காட்டுறேன். இப்போது ஒரு பால் போடுவார், நான் உங்களுக்கு ஒரு பால் நான் ஃபஸ்ட்டு ஷேடோ பண்ணி காட்டுறேன், அப்புறமா உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறீங்க, 1 2 3 இந்த நம்மளுடைய பேக் ஃபுட் வந்து அக்ராஸ் டு தி ஆஃப் ஸ்டம். இந்த ஆஃப் ஸ்டம்ப்க்காக நம்ம போகணும். ஃப்ரண்ட் லெக் வந்துட்டு இது ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸு, அதே இது பேக் ஃபுட் ஃபுல் ஹேண்ட் ஹுக் இது அடிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் பேக் ஃபுட் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் ஒரு பால் உங்களுக்கு ஆடி காட்டுறேன், எனக்கு வித்தின் த பாடி வரும் இந்த பால். நான் எப்படி ஆடுறேன் நீங்கள் பாருங்கள். போடுங்க. இது பேக் ஃபுட் டிஃபென்ஸு. திருப்பி இன்னொரு பால் போடுங்க. இதுதான் பேக் ஃபுட் டிஃபென்ஸு. நம்ம ரைட் லெக் வந்து டுவர்ட்ஸ் ஆஃப் ஸ்டம்ப் போய்ட்டு ரைட் அக்ராஸ் போய்ட்டு டிஃபெண்ட் பண்ணணும். இப்போது அவே ஃப்ரம் த பாடி எப்படி நான் புல் அடிக்கிறேன் பாருங்க. இது வந்து நான் நேராக ஒரு பால் அடித்தேன், அவே ஃப்ரம் இது அவே ஃப்ரம் த பாடி வரும்போது நீங்கள் பேக் ஃபுட் அக்ராஸ் வரும்போது ஈஸியாக நீங்கள் புல் ஹுக் அடிக்க முடியும். அதனால் பாடி லைனில் வரும்போது ஸ்டாப் த பால், பேட்டை இப்படி லைனாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா பால் பட்டு கீழே விழும். அதனால் இதுதான் பேக் ஃபுட். இதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் என் பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.